ஆத்தூருங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பேராசை மட்டன் வியாபாரி இருந்தான். அவன் பேரு குமார். குமார் அண்ணே, ஒரு கிலோ மட்டன் போட்டுருங்க. கொஞ்சம் நல்ல துண்டுகளா போடுனே. அன்னைக்கு போட்டதெல்லாம் வெறும் எலும்பா இருந்துச்சு பாத்துக்கங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சமாச்சும் கறியா போடுங்க. ஆமா, மட்டன் விலை எவ்வளோ ஆயிடுச்சு? நாளுக்கு நாள் இந்த மட்டன் விலை மட்டும் குறையாம உயர்ந்துகிட்டே போகுதுப்பா. நீ எப்போ வந்தாலும் உனக்கு நல்ல கறியா தானே போடுறேன். எலும்பா இருக்குன்னு சொல்றியே. சரி சரி, இன்னைக்கு இதை விட நல்ல கறியா போட்டுறேன். ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாரு. இவளுக்கு நல்ல கறியா போறதுக்கு என்கிட்ட இருக்கா? பழைய கறியை கலந்து தாண்டி போட்டு விடுவேன். உங்களுக்கெல்லாம் நல்ல கறியா போட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி லாபம் கிடைக்கும்? இப்படி 5 நாள் 10 நாள் விற்காத கறியை கூட அந்த கறியோட கலந்தவன் போட்டு விட்டுருவான். இந்தம்மா, நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி வாங்கிட்டு போ. அப்பா தம்பி, வீட்டில் சின்னஞ்சிறுசுகளாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து நல்ல கறியாக வெட்டி கொடுப்பா. அன்னைக்கு கறி வாங்கிட்டு போனதில் லைட்டாக ஏதோ வாடை வந்த மாதிரியே கடந்துச்சு பார்த்துக்க. எதுக்கும் உங்கள்கிட்ட சொன்னால் சங்கடப்படுவேன் தான் நான் சொல்லாமல் இருந்துட்டேன். கொஞ்சம் பார்த்து வெட்டுப்பா. ஐயா, நான் எப்போவுமே புது ஆடை தான் போடுவேன். நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்குலாம் எப்போ வந்தாலுமே ஸ்பெஷலாக நான் கவனிக்கிறது இல்லையா? இப்படி சொன்னால் என்னையா? சரி இருங்க, இன்னைக்கு அதை விட நல்ல கறியாகவே போட்டு கொடுக்குறேன். இல்லைப்பா, சொல்லிட்டோம்னா அடுத்தடுத்து பார்த்து போடுவேல, அதுக்காக சொன்னேன் பார்த்துக்க. உன் கடையில் கறி நல்லா தான் இருக்கும். இந்த கிராமத்துலேயும் உன் கடையை விட்டால் வேறு எந்த கறி கடை கிடக்குது வாங்குறதுக்கு? சரி வெட்டு, ஒரு 1/2 கிலோ வெட்டுறியா? கிழட்டு பயலு, நீ சொன்னா மட்டும் நான் கறியை ஒழுங்கா போட்டுருவேன் நினைப்பா உனக்கு? இன்னும் இன்னைக்கு உனக்கு ஜாஸ்தியான பழைய கறியெல்லாம் கலந்து விடுறேன். அப்படாதான் நீ அடங்குவ. வாய் ரொம்பவா பேசுற? அங்கே வந்த பெரியவரும் அந்த கறியை வாங்கிட்டு கிளம்பினாரு. என்னடா குமார், கடையெல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா தான் போகும். நல்லா கோல்மால் பண்ணி சம்பாதிக்கிறீங்களா, அப்புறம் எப்படி போகும்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன, எனக்கு தர வேண்டிய 10,000 ரூபாய் என்னாச்சு? டே ரமேஷ், அதெல்லாம் அப்புறமே வாங்கிக்கலாம்டா. முதல்ல கறியை வாங்கிட்டு போறியா? நல்லா 1/2 கிலோ வெட்டி தரேன். நல்ல நல்ல கறியாக இருக்குது பார்த்துக்க. வாங்கிக்கிறியாடா? டே என்கிட்டயே உன் வித்தியை காட்டுற பத்தியா? நீ எப்படி கறி போடுவேன்னு எனக்கு தெரியாதா? உன் கூடவே 10 வருஷமா ஒன்றா படித்தவன், எனக்கு தெரியாதா? எனக்கு கறியெல்லாம் வேணாம் சாமி. இதை தின்னுபுட்டு ஃபுட் பாய்சன் ஆகி கிடக்கிறதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு போயிடுவேன். சாம்பார் சோறே தின்ட்டு போயிடுவேன் போடா. டே, நான் மட்டும் இப்படி நடந்துக்கலன்னு வச்சுக்கவே, எனக்கு எப்படி தான் லாபம் அதிகமாக கிடைக்கும் சொல்லு? இவங்களுக்குலாம் நல்ல கறியை போட்டு எனக்கு என்னடா புண்ணியம் கிடைக்க போகுது? இருக்கிற வரைக்கும் காசை சம்பாரிச்சிட்டு நிம்மதியாக போய் சேருவேன். அதுதான் என்னோட லட்சியம் கூட. அதை விட்டுவிட்டு பாவம் புண்ணியெல்லாம் நம்மளால பார்க்க முடியாதுப்பா. இப்படி ரொம்ப பேராசை பிடிச்சவன் அந்த குமார். அவன் ஒரு வழியாக கடையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி நேரத்தில் கடையை எடுத்து வைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். போதும், இதுக்கு மேலே எவன் வரப்போறா? நம்ம என்னமோ இந்த கறியெல்லாம் தூக்கி போடுற மாதிரி இதெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு காலையில் கலந்தானே விட போகிறோம். அப்புறம் என்ன, கடையை மூடிட்டு கிளம்புவோம். அவன் பூட்டிட்டு போகும்போது ஒரு அழுக்குரல் அவன் காதில் விழுந்துக்கிட்டே இருந்தது. அட, இது என்ன? யாரோ அழுகிற சத்தம் கேட்குது. அட, இது என்ன? ஏதோ ஒரு நிழல் மாதிரி தெரியுது. ஐயோ கடவுளே கடவுளே, ஐயோ இது என்ன இப்படி இருக்குது? முதல்ல இது தப்பிப்போம். அந்த நிழலை பார்த்துட்டு அந்த குமாருங்கிறவன் அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி போனான். அடுத்த நாள் கடை திறந்ததுமே காலையிலேருந்து அவன் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி அவன் கண்ணுக்கு என்ன நிழல் தெரிஞ்சிருக்கும்னு. வழக்கம் போல் கஸ்டமர்ஸ்லாம் வந்து வாங்கவும் ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கறியாக போட்டு கொடுக்குறேன், கொஞ்சம் பொறு. ஆனால் அவன் வழக்கமாக பண்ணுற வேலையை தான் அவனும் அன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருந்தான். வழக்கம் போல் பழைய கறி ஃபுல்லாகவே எடுத்து அங்கே வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே போட்டு விட்டு இருந்தான். என்ன குமாரே, இன்னைக்கு எவ்வளோ வருமானம்? டே ரமேஷ், அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நேற்று கடையை பூட்டிட்டு போகிறப்ப என் கடை முன்னாடி யாரும் சிரிச்சாங்களா அழுதாங்களான்னு தெரில. அழுத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நிழல்ரா, அதை என் கண்ணார பார்த்தேன் பார்த்துக்க. அதை பார்த்ததுமே அங்கேருந்து தெரிச்சு ஓடி போயிட்டேன் தெரியுமா? எவ்வளவு பயமாக இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லைடா, நீ தினமும் 4-5 ஆடுகளை கொள்றேல, அதுதான் உன்னைய ஆவியாக வந்து பயமுறுத்துதுன்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. லூசு பாயில், இதெல்லாம் ஒரு விஷயமா? ஏதாவது அங்கிட்ட நடந்து போயிருப்பாங்க, அந்த நிழல் ஓ மேலே பட்டிருக்கும். அதை பிடிச்சி விட்டு ஏதோ நிழல் நின்று பார்க்குது பார்க்குதுன்ட்டு போடா பேசாம. டே ரமேஷ், சத்தியமா சொல்றேன், நீ நம்புடா. இன்னைக்கு கூட நான் கடை எடுத்து வைக்கிறப்ப ஏதாவது அமானுஷமா நடந்துச்சுன்னா கண்டிப்பா பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. சரி, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போதும், இதுக்கு மேலே இந்த கடையை வச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு தான் ஆபத்து. எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவோம். நேற்று மாதிரி ஏதாவது நிழல் வந்து தொலைச்சிருச்சுன்னா அப்புறம் பயந்துக்கிட்டே இங்கேருந்து வீட்டுக்கு போகணும். அவன் எடுத்து வைக்கலான்னு நினைக்கிறப்ப அங்கே ஒரு தாத்தா மட்டும் நின்றுட்டு இருந்தாரு. தாத்தா, ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? வாங்க, மட்டன் வேணுமா சொல்லுங்க, எடுத்து கொடுக்குறேன். அதை விட்டுட்டு ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு 1/4 கிலோ மட்டன் வெட்டுறியாப்பா? நல்லா புது கறியாக போடு, பழைய கறியாக போட்டுறாத என்ன? புத்தம் புதுசு கறியா நான் போடுறேன். நீங்கள் கவலையே பட வேணாம். கொஞ்ச நேரம் நில்லுங்க, உங்களுக்குன்னே நல்ல புது ஆட்டுக்கறியாக போடுறேன். என்ன?
ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க என் கடையில வந்திருக்கீங்களா? ஒரு நாள் வந்திருக்கீங்கல்ல? அப்பா தம்பி, என் வீட்டில் உடம்பு சரியில்லாதவங்களாம் இருக்கிறாங்க. அதுவும் நானுமே உடம்பு சரியில்லாதவ தான். கொஞ்சம் கறியை பார்த்து வெட்டி கொடுப்பா. சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷான கறியா வெட்டி கொடுக்குறேன். ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க. இன்னைக்கு இந்த கிழவனுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வெட்டின கறி இருக்குது. அதை ஃப்ரீசர்ல வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து வெட்டி கொடுத்துட வேண்டியதுதான். இன்னைக்கு இந்த கிழவனுக்கு என்ன நடக்க போகுதே தெரியல. ஃபுட் பாய்சன் ஆனாலும் ஆனதுதான். சரி, நம்ம வெட்டி கொடுப்போம். என்னோட சர்வீஸ்லயே 10 நாள் வச்சிருந்த கறி அதுதான் தடவை உனக்கு வெட்டி கொடுக்குறேன். இது நாள் வரைக்கும் வந்தவங்களுக்குலாம் 2 நாள் 3 நாள் தான் இருக்கும். உனக்கு மட்டும் 10 நாளைக்கு முன்னாடி வச்ச கறி. அட ஆமா, இவருக்கு தானே ஒரு தடவை 10 நாளைக்கு முன்னாடி வெட்டின கறியை வெட்டி கொடுத்தோம். நல்லா தான் இருக்காயா உடம்பு. சரிங்கய்யா, இந்தாங்க உங்களுக்கு கறி வெட்டிட்டே எடுத்துட்டு போங்க. பரவாயில்ல, 10 நாளைக்கு முன்னாடி வச்சிருந்த கறியை வெட்டி கொடுத்துமே இவன் உடம்பு நல்லா இருக்குன்னா இனி 20 நாள் ஆனாலும் அந்த கறியை வெட்டி கொடுத்துட வேண்டியதான் அந்த ஆளுக்கு. என்னடா இன்னைக்கு அந்த நிழலை பார்த்து தொலைஞ்சியா என்ன? எதுவுமே சொல்லல. இன்னைக்கு அந்த நிழல் உன் கண்ணு முன்னாடி வந்துச்சா? நிழல்லாம் வரல, ஒரு கிளவி மட்டும் வந்தியான். ஒரு தடவை அந்த ஆளுக்கு தாண்டா 10 நாளைக்கு முன்னாடி வச்ச கறியை வெட்டி கொடுத்தேன் பார்த்துக்க. இன்ன வரைக்கும் நல்லா தான் இருக்கிறியா. நான் கூட ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும்னு நினைச்சேன். அந்த ஆள் பேர் கூட ராஜுவா என்னமோடா. என்ன சொல்ற? ராஜுவா? அந்த ஆளா உன் கடைக்கு வந்தா? என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஐயோ, இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதா? ஏமா, ஏன் இப்படி இவரை மடியில போட்டு அழுதுகிட்டு இருக்கிற? இது ராஜு தாத்தா தானே. இவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு முத. என் புருஷனுக்கு ஃபுட் பாய்சன் ஆகி இறந்து போயிட்டாரு. நேற்று ஏதோ ஆட்டுக்கறி எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அது சாப்பிடவும் தான் வாந்தி மயக்கமா வந்து இப்படி அநியாயமா இறந்து போயிட்டாரு. எவனோ பழைய கறியை போட்டு கொடுத்துட்டான் போல. அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். நான் இன்னும் அந்த கடையை எங்கே போய் தொலைவுறது? இவர் உண்மையால உயிர்ந்தா வச்சு போய் எந்த கடைன்னு கேட்கலாம். இவரு இறந்து போயிட்டாரு, நான் எந்த கடைன்னு போய் கேட்கறது? அழுகாதம்மா, இவருக்கு இந்த மாதிரி கறியை போட்டு விட்டவன் கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டான். ஒரு நாள் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். நீ அழுகாம இரு. என்னடா சொல்ற? இந்த ஆளு இறந்துட்டாரா? ஐயோ, இந்த ஆளு இறந்து 1 மாசம் ஆக போதா? அடு கடவுளே, அப்ப நான் நேற்று பேசுனது பேயா? ஐயோ, இனிமேல் ராத்திரில சீக்கிரமே கடை அடிச்சுட்டு ஓடி போயிடணும். அந்த மாதிரி சொல்லவும் அவனுக்கு ரொம்ப பக்கம்னு ஆயிப்போச்சு. போதும், இதுக்கு மேல இந்த கடையை எடுத்துட்டு ஓடிடுறதா நல்லது. இதுக்கு மேல அந்த கிளவை வந்தாலும் வந்துருவேன் பேயா. நீ கூப்பிட்டதுமே வந்துட்டேன்டா, எரும மாட்டு பயலே. ஐயோ, யாருங்க? யாரு இப்ப என்கிட்ட பேசுறது? தாத்தா, தயவு செஞ்சு ஏதாவது நீ மன்னிச்சிரு தாத்தா. நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். நீ மன்னிச்சிரு தாத்தா. நீ திருந்துறதா? நீ இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டடா. ஐயோ ஐயோ தாத்தா, என்னை விட்டுரு. நான் இனிமேல் பழைய கறி யாருக்கும் போட்டு கொடுக்க மாட்டேன், விட்டுரு. அப்ப என்னோட உயிரை கொன்னதுக்கு என்ன அர்த்தம்? நீ இப்படி சொல்லிட்டு தினமும் பழைய கறியை மக்களுக்கு போட்டு கொடுக்கறத நான் பார்த்துக்கிட்டே தான்டா இருக்கிறேன். இதுக்கு மேல உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை 4 துவைச்சாதான் நீ அடங்குவ. அந்த தாத்தாவோட ஆத்மா அவனை அடி அடின்னு போட்டு அடிச்சிச்சு. அவனை வழி தாங்க முடியாம ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தான். ஐயோ, என்னை விட்டுருக்கு தாத்தா. இனிமேல் இந்த மாதிரி விஷயத்த பண்ணவே மாட்டேன். நீ மன்னிச்சிரு, சத்தியமா பண்ண மாட்டேன். என் வாழ்நாள்ல எல்லாத்துக்குமே புது கறி மட்டும் தான் போடுவேன். இனிமேல் பழைய கறியே போட மாட்டேன். உங்க உயிர் போனதுக்கு நான் தான் காரணமா இருந்தேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்க. அந்த பாட்டியோட வாழ்க்கையை கூட நானே பாத்துக்கிறேன். அந்த பாட்டிக்கு சாப்பாடு எல்லாமே நானே கொடுத்துறேன் தாத்தா. தயவு செஞ்சு நீ மன்னிச்சிரு. நான் இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன். எந்திரி, இனிமேல் இந்த மாதிரி பண்றத பார்த்தேனா நிச்சயம் நான் திரும்ப வருவேன். இதே அடி கிடைக்காது. அப்புறம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். ஞாபகத்துல வச்சுக்கோ. இப்ப போறேன், ஆனா திருப்பி வர்றதும் வராததும் உன்னோட கையில இருக்குது, புரியுதா? அந்த தாத்தாவோட ஆத்மா அங்கிருந்து கிளம்பி போச்சு. ஐயோ கடவுளே, இனிமேல் என் வாழ்க்கையில நான் என்னைக்கு யாருக்கும் பழைய கறியே போட மாட்டேன்ப்பா. அதுல இருந்து அந்த மட்டன் வியாபாரியை திருந்தி நல்ல கறிகளை போட ஆரம்பிச்சான். இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.